இத்தாலிக்கு வீட்டு பணியாளராக சென்ற இலங்கை பெண் ஒருவர் கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் 21 வருடங்கள் சிறை தண்டனையை எதிர்கொண்டுள்ளார். ரோம் நகரில் வீடொன்றில் முதியவரை கவனிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 33 வயதான நவேலா கே அந்த முதியவரை கொலை செய்துள்ளார். பணிப்பெண்ணிடம் கோப்பி கேட்டமைக்காக முதியவரை மிக கொடூரமாக அடித்து அவர் கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் 94 வயதான நிக்கோலா கரோனியா எனும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஆவார். உயிரிழந்தவர் இத்தாலிய போலீஸ் துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றியவர். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் திகதி நடந்த இந்த சம்பவத்தின் போது நிக்கோலோ கரோனியா ஒரு கோப்பி தருமாறு தனது வீட்டு பணிப்பெண்ணிடம் கேட்டுள்ளார். எனினும் குறித்த பெண் மதுபோதையில் இருந்தமையினால் கோப்பி வழங்க மறுத்து தகராறு செய்துள்ளார். மனமுடைந்த முதியவர் தானே எழுந்து கோப்பி போட முயன்ற போது ஆத்திரமடைந்த இலங்கை பெண் அவரை தாக்கியுள்ளார். கைகள், முழங்கைகள் மற்றும் கால்களால் முதியவரின் தலை மற்றும் முகம் என உடல் முழுவதும் பலமாக தாக்கியது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுடன் நில்லாமல் அந்த பணியாளர் அந்த முன்னாள் அதிகாரியின் வீட்டில் இருந்த போலீஸ் கௌரவ சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் மீது துப்பி அவமரியாதை செய்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் முதியவரை படுக்கையில் தள்ளிய நிலையில் தனது அறைக்கு சென்றுள்ளார். நிக்கோலோவின் மகன் பேப்ரிசியோ தனது தந்தையை தொலைபேசியில் அழைக்க முயன்ற போது பலமுறை பதில் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பணியாளர் பதிலளித்த போது பின்னணியில் தனது தந்தை வலியால் முனகுவதை கேட்டு சந்தேகமடைந்த மகன் உடனடியாக வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தந்தை மிக மோசமான நிலையில் காணப்பட்டுள்ளார். சுமார் 2 மாதங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் போராடிய நிக்கோலோ ஆகஸ்ட் 27ஆம் திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆரம்பத்தில் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பின்னர் திட்டமிட்ட கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ரோம் நீதிமன்றம் குற்றவாளியான இலங்கை பெண்ணான நவேலா கேவிற்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.